நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அனைவருக்கும் மொழி அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று. பெரும்பாலானவர்கள் தாய்மொழியை மட்டுமே பெரும்பாலும் சிறப்பாக கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு தாய்மொழியே கூட தெரியாது. ஆனால் பல மொழிகளை கற்றுக்கிறதுல ஆர்வம் ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். அதில் வல்லமை பெறுறது, புலமை பெறுறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மிடையே இருக்காரு. கோவிந்தராஜன் ஐயா நம்மிடையே இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். நீங்கள் எங்கள் அரங்குக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம் அம்மா. ஐயா, நான் உங்களை பற்றி அறிமுகம் பண்ணும்போதே, அதாவது நம்ம ஒரு மொழி நமக்கு தாய்மொழியை தெரிஞ்சுக்குவோம், அல்லது அங்கே தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மொழியை பெரும்பாலும் சரளமாக பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய மொழி தாய்மொழியாக தமிழ் இருக்கிறதுல அதில் புலமையாக இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் நீங்கள் மற்றொரு மொழியான ஹிந்தியையும் மிகவும் சிறப்பாக கற்றுட்டு அதுலேயும் புலமை பெற்றிருக்கீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அம்மா, முதலில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு வணக்கம், இந்தியோடு நல் இணக்கம், எம்மொழியிடத்தும் எமக்கில்லை பிணக்கம், இவ்வுணர்வு வரின் யாம் இருக்கும் இடம் சிறக்கும் மணக்கும். தேச ஒற்றுமை காப்போம், மொழி வேற்றுமை துறப்போம். இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து. மொழி என்பது மனிதனுடைய விழிக்கு சமம். ஒரு மனிதனுக்கு எப்படி 2 விழிகள் அவசியமோ அதுபோல ஒரு மனிதன் நாட்டையும் மொழியையும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். மொழி இல்லாத நாடு ஊமையாகிவிடும். நாடு இல்லாமல் மொழி நாடோடியாகிவிடும். எனவே நாடும் மொழியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கக்கூடியவைகள். எனவே மொழியின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய கருத்துக்களை மற்றவரிடம் எடுத்துச் சொல்லுகிறோம். எனவே மொழி இல்லை என்றால் நாம் செயல்பட முடியாது. ஆகவே இந்த மொழி ஆர்வம் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆனால் மொழி ஆர்வம் தேவை, மொழி வெறி கூடாது என்பது என்னுடைய கருத்து. இப்போது நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த ஆர்வத்தை வளர்த்துக்கிறதுக்கு செஞ்சீங்க? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், நான் கூட மற்றவர்களைப் போல துவக்க காலத்திலே என்னுடைய பள்ளி பருவத்திலே இந்தியை எதிர்த்து வந்தவன். என்னுடைய ஆசிரியரை கூட சீதாராமையர், கிளிமூக்கு சீதாராமையர் ஒழிக என்று சுவற்றிலே எழுதிய ஒரு அனுபவம் உண்டு. ஆனால் அதன் பிறகு 66க்கு பிறகு அந்த மொழி மீது ஏற்பட்ட ஆர்வம் இருக்கிறதே, அது மெல்ல மெல்ல வளர்ந்து இந்தி எதிர்ப்பாக இருந்த நான் அந்த இந்தியிலேயே வாழ்க்கையை அமைத்து கொள்கின்ற ஒரு நிலை அமைந்துவிட்டது. எனவே நான் ஒரு இந்தி ஆசிரியனாக தமிழ்நாட்டிலே பணியாற்றி வந்தாலும் பிற மொழிகளின் ஆர்வத்தின் காரணமாக மற்ற மொழிகளையும் பயின்று வந்தேன். நம்முடைய மொழிகளை உள்ள சாரங்களை மற்ற மொழிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். யாம் கற்று பிற கலையை தாய்மொழி கண்ணே காட்டி திருத்துவமே, திசை முற்றவும் அம்மொழியின் வளம் சாற்றி முரசு முழக்குவமே என்று நம்முடைய தமிழ் மொழியின் கருத்துக்களை பிற மொழிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆர்வம். இந்த ஆர்வத்தை எனக்கு மறைந்த SVS அவர்கள் மூலமாக பெற்றுக்கொண்டேன். இப்போது நீங்கள் சொல்லும் போதே இந்தி எதிர்ப்பாளராக இருந்து அதாவது அந்த மொழி மேலே ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக அந்த ஆசிரியராகவே பணியாற்றுன்னு தான் சொன்னீங்க. தமிழ் மொழி மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் பற்றி சொல்லுங்கள். அதற்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட சிரத்தை என்னென்ன, அந்த மாதிரியான விஷயங்களும். ஆமாம், தமிழ் என்னுடைய தாய்மொழி. தமிழை நான் மற்ற பேரறிஞர்களைப் போல முழுவதுமாக படித்து ஆய்வு செய்து புலமை பெற்றவன் அல்லன். ஆனால் ஒரு தமிழ் ஆர்வலன். சாதாரணமாக உங்களைப் போலவே தான் தமிழை பேசிக்கொண்டிருந்தேன். அதாவது சார், என்னோட சன்னுக்கு ட்ரிச்சுக்கு நியராக வில்லேஜில் மேரேஜ் செட்டில் பண்ணியிருக்கேன், ஷோராக அட்டன் பண்ணுங்க. இப்படி 15 வார்த்தைகள் ஆங்கிலத்தை சேர்ந்து 2-3 வார்த்தைகள் தமிழில் சேர்த்து தமிழ் பேசிக்கொண்டிருந்தவன் தான். ஆனால் வட மாநிலத்திலே சென்று அங்குள்ளவர்களுக்கு நான் தமிழ் பயிற்றுவிக்கும் பொழுது அவர்கள் ஒரு வினாவை எழுப்பினார்கள். மற்ற மொழிகளை விட தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் அதிக வேறுபாடு காணப்படுகிறது. இது நாங்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கு இடையூறாக இருக்கிறது என்று சொன்னார்கள்.
எனவே அப்பொழுதிலிருந்து தூய தமிழில் பேசுவது என்று முடிவெடுத்து இப்படித்தான் நான் பேசி வருகிறேன். இப்போ நீங்கள் வந்து அலகாபாத்தில் இருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து அங்கே நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழை வேற்றுமொழிக்காரங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எந்த அளவிற்கு அவர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க? முதல்ல அவங்களுக்கு இந்த தமிழை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எங்கேருந்து வருது? அம்மா, கலைகளிலும் இலக்கியத்திலும் சிறந்தவர்கள் தமிழர்கள் தான். ஆனால் காலப்போக்கிலே மொழியார்வம் வேறுபாடு குறைந்தது, அது வேறு. ஆனால் நம் அண்டை மாநிலமாக இருக்கின்ற கேரளத்தினுடைய மலையாளத்தையோ ஆந்திராவுடைய தெலுங்கையோ கர்நாடகத்துடைய கன்னடத்தையோ கூட நாம் அறியவில்லை. ஆனால் அங்குள்ளவர்கள் பிற மொழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு வசதி இல்லை. இந்தியை பயில வேண்டும் என்பது கட்டாயம் ஏற்படுகிறது, அது தொழிலுக்கு பயன்படுகிறது. ஆனால் வடமாநிலத்தவருக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. இருப்பினும் நம்முடைய நாட்டின் பழைய கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அந்த பண்பாட்டை புரிந்து கொள்வதற்காகவும் ஒரு மொழியின் சிறப்பை அறிந்து கொள்வதற்காகவும் பல அறிஞர்கள் அந்த தமிழை மிகவும் ஆர்வமாக கேட்டுக்கொள்கிறார்கள். நான் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் மத்திய பிரதேச மாநிலத்திலும் பீகார் மாநிலத்திலும் பல்கலைக்கழகங்களிலும் மற்ற இடங்களிலும் சென்று 15 நாட்கள் தமிழ் பட்டறை நடத்துகிறேன். அதாவது தமிழை எப்படி பேசுவது என்பது பற்றி 15 நாட்களுக்கு பயிற்சி கொடுத்து தேர்வு நடத்தி வருகிறேன். இதன் மூலம் அவர்கள் தமிழிலே மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். எனவே அவர்களிடம் உள்ள ஆர்வத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு இந்தி எதிர்ப்பாளராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அந்த மாதிரியான ஒரு போக்கு நமக்கு இருந்தது வரலாறு. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக தமிழர்கள் அல்லது அனைவருமே வந்து இந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிறது அத்தியாவசியமா? அம்மா, இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, பிறிதொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதும் அவசியம். சாதாரணமாக ரயிலிலே பயணம் செய்யும்போது எதிரிலே அமர்ந்திருப்பவருடைய மொழியிலே நாம் பேசுவோமே ஆனால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களுடைய மொழியில் நான் பேசும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அளிக்கும் அது. எனவே மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். இல்லை, நான் வந்து என்ன அடிப்படையில் கேட்க வர்றேன்னா, ஒரு மொழியாக எனக்கு வந்து நிறைய மொழிகளை கற்றுக்கிறதுல ஆர்வம் இருக்குது கற்றுக்கிறதுங்கிறது வேற, கட்டாயம் அப்படிங்கிற விஷயங்கிறது வேற. எனக்கு சமையல் செய்ய பிடிக்குங்கிறனால நான் சமையல் கற்றுக்கிறது அப்படிங்கிறது வேற. அந்த அடிப்படையில் தான் ஒரு மொழியும் அப்படி தான். எனக்கு எது இஷ்டமோ நான் அதை கற்றுக்குவேன் அப்படிங்க. இப்போ வந்து இந்தியா முழுக்கவே பரவலாக நம்ம அனைவருக்கும் தெரிந்த, இல்லைன்னா வந்து ஒரு சாதாரணமான வழக்கு மொழியாக ஆங்கிலமும் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது நான் தனித்தனியாக இப்போ குஜராத்துக்கு போனால் குஜராத்தி கற்றுக்கணும், கர்நாடகா போனால் கன்னடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னால் இயலாது. அப்படிங்கிற சூழ்நிலை இந்தி கட்டாயமா அப்படின்னு நீங்களே வினாவை எழுப்புவதற்கு முன்னதாக அந்த வினாவிற்குரிய விடையையே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இதுதான் உண்மை. இப்பொழுது தமிழராகிய நாம் ஒரு கன்னடத்தில் இருக்கின்ற இலக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமையானாலும் மற்றொரு மொழியில் இருக்கின்ற இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கோ அல்லது மற்ற மொழியினரை புரிந்து கொள்வதற்கோ அந்தந்த மொழியை கற்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்படுமையானால் இது காலத்தால் நடக்கக்கூடிய சாத்தியமான காரியம் அல்ல. எனவே அனைத்திற்கும் பொதுவான ஒரு மொழி தேவை. அப்படி பார்க்கும் பொழுது ஆங்கிலம் உலக மொழி, அதில் ஐயமே இல்லை. ஆங்கிலம் இல்லாது அகிலம் இல்லை. ஆனால் அதை அறிந்தவர்கள் மிகவும் குறைவுதானே. இந்தியாவினுடைய ஜனத்தொகையிலே எத்தனை பேர் ஆங்கிலம் அறிந்தவர்கள் என்று பார்த்தால் எண்ணிக்கை குறைவு. ஆங்கிலம் அடித்தவர் நான் கூட தான் ஆங்கிலம் பயின்றவன். எழுத்துக்கள் தெரியும், படிக்க தெரியும், எழுத தெரியும். ஆனால் அதில் பாண்டித்யம் பெறுவது என்பது இயலாது அல்லவா? அதுபோல அல்லாமல் நாம் பொதுவாக பேசப்படுகின்ற மொழியாகிய இந்தி மொழியின் மூலமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மொழியினரையும் நாம் நெருங்க முடியும், சந்திக்க முடியும், அவருடைய கருத்துக்களை உணர முடியும், நம்முடைய கருத்துக்களை அவரிடம் ஒப்படைக்க முடியும், தெரிவிக்க முடியும். எனவே இந்தி அவசியம். இந்த இந்தி மொழியை பயிலாத காரணத்தினால்தான் நம்முடைய தமிழ்நாட்டிலே தற்கால இளைஞர்கள் பலரும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை. நிச்சயமா இது நம்ம அடுத்தடுத்த இதில் என்ன மாதிரியான பின்னடைவுகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வரவேற்பறை தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வரவேற்பறைக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்று அலகாபாத்திலிருந்து மொழி அறிஞர் கோவிந்தராஜன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். ஐயா, நீங்கள் இடைவேளைக்கு முன்னாடி சொன்னீங்க, அதாவது இந்தி கற்றுக்காததுனால நம்ம இளைஞர்கள் வந்து பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்னு. எந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை நீங்கள் குறிப்பிடுறீங்க? ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உத்தியோகம், வியாபாரம், சுற்றுலா இவைகளெல்லாம் பயன்படும். இது போன்ற பணிகளுக்கு இந்தி மொழி அறிந்திருந்தால் இந்தியா முழுவதிலும் வியாபாரம் செய்வதற்கோ
அல்லது சுற்றுலா சென்று வருவதற்கோ அல்லது வேலை தேடிக்கொள்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கும். அது அறியாத காரணத்தினால் அவைகளெல்லாம் இழந்து விடுகிறோம். அது நமக்கு ஒரு விதமான பின்னடைவு தானே. என்னதான் தமிழை பயின்று தமிழ்நாட்டிற்குள்ளேயே சுற்றி கொண்டு வந்தாலும் கூட, உதாரணமாக பாருங்கள், ஐடி படித்தவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் பறந்து சென்று விடுகிறார்கள், பயிலாதவர்கள் இங்கிருந்து விடுகிறார்கள். அதுபோல இந்தியை அறிந்தவர்கள் இந்தியாவின் பல பாகங்களுக்கு செல்ல முடியும். இந்தி அறிந்தவர்கள் எல்லாம் அப்படி செல்கிறார்களா என்ற கேள்விக்கு விடா வேண்டாம். ஆனால் அறிந்தால் உண்மையாக பயனுண்டு. இருந்தாலுமே மத்திய அரசு பணிகளில் அவங்களுடைய மாநில மொழிகளை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்னெழுந்துக்கிட்டு தானே இருக்கு. இப்போ நான் தமிழில் தான் புலமை பெற்றிருப்பேன், தமிழில் எனக்கு படிக்க தெரியும், வாசிக்க தெரியும், சிந்திக்க தெரியும் அப்படிங்கும்போது அதில் இருக்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லையா? அந்த மாதிரியான முறையும் வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரவர் மொழியை போற்ற வேண்டியது, மதிக்க வேண்டியது அவசியம். முதலிலே தன் தாய்மொழியிடம் பற்று கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் பிற மொழியை. எனவே தாய்மொழி மட்டும் என்று சொல்லுவதை விட தாய்மொழியோடு மற்ற மொழிகளையும் ஏற்றுக்கொள்வோம் என்ற உணர்வு தானே சிறந்தது. ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு உங்கள் தாயார் உயர்ந்தவர், அவர் அழகில்லை என்றாலும் அழகானவர். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரே, அவருக்கு அவருடைய தாயார் உயர்ந்தவர். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுடைய தாயாரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர் உங்களுடைய தாயாரிடம் அன்பு செலுத்துவார். பக்கத்து வீட்டுக்காரனின் குழந்தைகளை நீங்கள் பாராட்டுங்கள், அவன் உங்கள் குழந்தைகளை பாராட்டுவான். இது இயற்கை தானே. நீங்கள் இன்று தேநீர் கொடுத்தால் நான் உங்களுக்கு தேநீர் கொடுக்க போகிறேன். அதுபோல நாம் இங்கு தாய் என்பது குறிப்பிட்டது மொழி, குழந்தைகள் என்று குறிப்பிட்டது இலக்கியம். நீங்கள் பிறருடைய மொழியை பாராட்டுங்கள், பிறரது இலக்கியங்களை போற்றுங்கள், பிறரும் உங்களுடைய மொழியும் இலக்கியங்களும் போற்றுவார்கள். அப்பொழுது மொழிச்சண்டை குறைந்துவிடும் அல்லையா? அப்பொழுது ஒருவரை ஒரு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுவதனால் நெருக்கம் ஏற்படுகிறது. அந்த நெருக்கம் நட்பாக மாறும் பொழுது அமைதி ஏற்படும், போராட்டம் குறையும். எனவே பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், குறிப்பாக இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய மொழி ஆர்வம் உங்களுடைய எழுத்துக்களில் பிரதிபலிக்க தொடங்கினது எப்போ? உங்களுடைய எழுத்துக்கள் யாவை? அம்மா, நான் 1966 குழந்தை கவிஞனாக இலக்கிய உலகில் அடியெடுத்து வைத்தவன். காலை நேரம் விடியலாச்சு, காக்கை குருவி கரையலாச்சு, எழுந்திரிங்கோ எங்கண்ணே, ஏற்பிடிங்கோ சிங்கண்ணே என்று சொல்லி 66 எழுத துவங்கினேன். அது மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று வரை குறைந்தது 35 நூல்கள் வரை உருவாகி இருக்கின்றன. அதில் குறிப்பிடும்படியான நூல்கள் அதிகமாக நான் செய்திருப்பது மொழியாக்கங்கள். யானே எழுதிய நூல்களும் உண்டு, மொழியாக்க நூல்கள் மிக அதிகம். அந்த மொழியாக்க நூல்களிலே குறிப்பிடத்தகுந்த தற்சமயம் துளசிதாசர் என்று ஒரு அறிஞர், பக்த கவிஞர், இந்தியிலே கேள்விப்பட்டிருப்பீர். எப்படி வடமொழியிலே வால்மீகி ராமாயணம் எழுதினாரோ, தமிழிலே கம்பன் ராமாயணம் எழுதினாரோ, அதுபோல இந்தியிலே துளசிதாசர் ராமாயணம் எழுதியிருக்கிறார். அவருடைய 12 நூல்களிலே 7 நூல்களை மொழிபெயர்த்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். அதிலே வினயபத்திரிகா என்ற ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது. அதுபோல ராமாயணம், துளசி ராமாயணம், ராமச்சரித்தமானஸ் எனப்பட்ட துளசி ராமாயணம் வெளிவந்திருக்கிறது. அந்த வினய பத்திரிகாவை வானதி பதிப்பகத்தார் தமிழ்நாட்டில் வெளியிட்டார்கள். இந்த துளசி ராமாயணத்தை வர்த்தமான பதிப்பகத்தார் தமிழில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மொழிபெயர்ப்பு செய்யும் போது என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கவே, அதில் இருக்கக்கூடிய கடினங்கள் என்ன? அம்மா, உண்மை, சரியாக கேட்டீர்கள். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நடை உண்டு, ஒரு பண்பாடு உண்டு, ஒரு கலாச்சாரம் உண்டு. நாம் எந்த மொழியிலிருந்து மாற்றம் கொண்டு வருகிறோமோ, எந்த மொழிக்கு கொண்டு செல்லுகின்றோமோ, 2 மொழிகளுக்கும் ஒரு உயிரோட்டம் என்று ஒன்று உண்டு. சாதாரணமாக ஒரு கவிதையிலே 4 பத்திகள் இருந்தால் ஒரு பத்தியில் தான் உயிர் இருக்கும், 4 வரிகள் இருந்தால் ஒரு வரியில் தான் உயிர் இருக்கும். ஒரு வரியில் உள்ள 4 சொற்களிலே ஒரு சொல்லில் தான் உயிர் இருக்க முடியும். அந்த சொல்லை அகற்றிவிட்டால் அதன் உயிர் தடைப்பட்டு விடும், அங்கு அது முடமாகிவிடும். அதுபோல ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பை நாம் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டு வருவதில் சிக்கல்கள் ஏற்படும். ஏனென்றால் சரியான தமிழ்ச்சொல்லை கண்டுபிடிப்பது என்பதற்கும் நம்முடைய தமிழிலே ஒரு குறைபாடு, நம்முடைய தமிழில் பிற மொழிகளுக்கோ அல்லது இந்திக்கோ தகுதியான அகராதிகள் இதுவரை உருவாக்கப்படவில்லை. எனவே அது அங்கு தடையை ஏற்படுத்தி விடுகிறது. மேலும் அந்த சரியான சொற்களை தருவதில் சிக்கல்கள் ஏற்படும். சில பண்பாடுகளை விளக்குவதிலே தடைகள் ஏற்படும். அதை அங்கு சென்று அங்குள்ளவரிடம் கேட்டு அறிந்து உணர்ந்து அதன் பிறகு கொண்டு வர வேண்டும். இதுதான் அதில் ஏற்படுகின்ற சிக்கல். இப்போ ஒரு மொழியை கற்றுக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆக்சென்ட்னு சொல்லக்கூடியது. நம்ம மொழியை கற்றுப்போம், நம்மளால அதை வந்து பேச முடியும், நம்மளால பேச முடியும். ஆனால் நான் தமிழ் மாதிரியே ஹிந்தி பேசுவேன், இல்லை வந்து தமிழ் மாதிரியே ஆங்கிலம் பேசுவேன். அது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அந்த நடையை மாத்துறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான பயிற்சி மேற்கொள்ளணும்? சாதாரணமாக நாம் தமிழையே தமிழாக பேசுவது இல்லை. தமிழ் உள்ள ல
ல ழ இந்த மூன்றையுமே சரியாக உச்சரிக்க தெரியாமல் தவிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவளை அவள் அளக்கச் சொன்னேன், அவளோ அவள் அளவாது அவள் அளவே நின்றாள். இவளை அவள் அளக்கச் சொன்னேன், இவளும் அவள் அளவாது அவள் அளவே நின்றாள். இவளும் அவளும் அவள் அளவாவிடில் பின் எவள்தான் அவள் அளப்பாள் என்று சொல்ல வேண்டும். அவளை அவள் அளக்கச் சொன்னேன், அவளோ அவள் அளவாது அவள் அளவே நின்றாள். இவளை அவள் அளக்கச் சொன்னேன், இவளும் அவள் அளவாது அவள் அளவே நின்றாள். இவளும் அவளும் அவள் அளவில் பின் எவள்தான் அவள் அளப்பாள் என்று சொல்ல வேண்டும். இந்த ல ல ர இருக்கிறது தமிழுக்கே ஒரு உயிர். அந்த உயிர் இது சரியாக உச்சரிக்க வேண்டும். அந்த மொழியினுக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு உச்சரிப்பு என்று உண்டு. அதை நாம் பயிற்சி என்பது அங்கு சென்று அவர்கள் மூலம் நாம் கற்றறிந்த மொழி என்பது வேறு, கற்றறிவது வேறு. ஆனால் அதோடு உயிரோட்டத்தோடு பேசுவது எழுதுவது என்பது வேறு. அதற்கு சரியான பயிற்சி அந்த பகுதியிலே சென்று அதை நாம் கற்று வர வேண்டும். அதற்கு பயிற்சி அல்லது அந்த மொழியோடு தொடர்புடையவுடன் நேரடியாக பயிற்சி பெற வேண்டும். நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்வதற்கு முறையாக இந்தி பயின்றவுடனோ நேரடி தொடர்பு உள்ளவுடனோ கைந்தால் அது உண்மையாக வரும். உச்சரிப்பு என்பது மிக அல்லது நாம் தவளை கொண்டு வர சொன்னோம், தவளை என்பதற்கு வித்தியாசம் மாறிவிடுகிறது அல்லவா? உங்கள் முகத்திலே நீங்கள் இளம் பெண் அழகாக இருக்கின்றீர்கள், நான் சொல்லும்போது உங்கள் முகத்திலே கலை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த ல சரியாக சொல்லாமல் உங்கள் முகத்திலே கலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கலை கூட பரவாயில்லை, கலை என்று சொன்னால். எனவே அந்த உச்சரிப்பு ஆன்சர் என்று சொன்னீங்களா, அது மிகவும் அவசியம் அம்மா. அதுதான் இந்த மொழிக்கு உயிர். அதை நாம் பின்பற்ற வேண்டும். நிச்சயமா. உங்களுடைய இந்த பணிகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் எந்த அளவிற்கு ஒரு சப்போர்ட் இருக்கு? சாதாரணமாக ஒன்று சொல்லுவதுண்டம்மா, ஒரு பெரிய எழுத்தாளன் சொன்னானா அந்த நாவலை எழுதி, அதாவது ஒரு வெற்றி பெற்ற ஆணின் பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது இயற்கை. ஒரு மனிதன் சொன்னான், நான் 1000 பக்கங்களுடைய இந்த நாவலை எழுதி முடிப்பதற்கு என்னுடைய மனைவி துணையாக இருந்தால் பரவாயில்லை. எப்படி? நான் எழுத ஆரம்பித்த பொழுது தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றவள் எழுதி முடிக்கின்றவரையில் வரவில்லை என்று சொன்னார்களாம். அதுபோல் அல்லாமல் சாதாரணமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் அது உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே என் குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், வாழும் வகை அறிந்தவர்கள், உலகத்திலே வாழும் வகை அறிந்தவர்கள். எனவே அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டோம். பின்னர் அவைகளை விட்டு நீங்கிவிட்டோம். எனவே வானப்பிரஸ்தம் என்று சொல்லுகின்ற சன்னியாசி நிலையிலே நான் அந்த அலகாபாத்திலே சென்றமர்ந்து என்னுடைய உணவை நானே சமைத்து சாப்பிட்டு கொண்டு என்னுடைய பணிகளை செய்து கொண்டு இந்த பணிகளை செய்து வருகின்றேன். ஏனென்றால் அவர்களுக்கு விரும்பிய பொருளை என்னால் கொடுக்க முடியவில்லை. எனவே அவர்கள் என்னை வெறுத்தார்கள். எனவே நான் அவர்களை விட்டு விலகிவிட்டேன். இப்படியும் மறுபக்கமாக சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அப்படி அல்ல. அவர்கள் வல்லவர்கள், நல்லவர்கள். நிச்சயமா. உங்களுடைய மொழி ஆர்வம் அவர்களை எந்த அளவிற்கு மொழி ஆர்வம் ஏற்பட வச்சிருக்கு? அவர்களையா? ஆமா, குடும்பத்தினரையா? உங்களுடைய குழந்தைகளை அவங்களுக்கு அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு வந்திருக்கு? சாதாரணமாகமா ஆர்வம் என்பது அவரவர்களுக்கு இயற்கையிலே உருவாக வேண்டும். பிறரால் உருவாக்கப்படுவது இல்லை. என்னைப் போலவே மொழித்துறையிலேயே புகுந்திருப்பனும் கூட என் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் மேலே வர விரும்பவில்லை, தன்னை வளர்த்து கொள்ள விரும்பவில்லை என்றால் அந்த மொழி ஆர்வம் ஒரு தொழிலோடு நின்று விடுகிறது. அப்படி அல்லாது அந்த ஆர்வம் என்பது அவரவர்களுக்கு தானே வர வேண்டும், ஊட்டி வருவது அல்ல. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இந்தி ஆசிரியராக உங்களுடைய பணியை துவங்கி இருக்கீங்க. ஆனால் வட மாநிலத்துக்கு சென்று ஒரு தமிழறிஞராக ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அவங்க உங்களை தமிழறிஞராகவே பார்க்குறாங்க. நீங்கள் அங்கே அவங்களுக்கு மொழியை பயிற்றுவிக்கிறீங்க. இந்த மாற்றம் நிகழ்ந்தது அது எப்படி? இந்த நிகழ்வு எப்படி ஒரு சுமூகமான நிகழ்வாக இருந்துச்சு? ஆமாம், முதலிலே சச்சிதானந்தம் என்பவரும் வர்தமான் என்பவரும் என்னிடம் துளசி ராமாயணத்தை மொழிபெயர்த்து தாருங்கள் என்று கேட்டார்கள். தமிழகத்தில் இருந்து மொழிபெயர்ப்பு பணியை துவக்கினேன். ஓராண்டு காலம் வரையிலும் அந்த பணி நிறைவு பெறவில்லை. எனவே தனிமையில் இருந்தால்தான் அது முடியும் என்று சாத்தியமாகும் என்று தெரிந்தது. எனவே தமிழகத்தை விட்டு அந்த திரிவேணி சங்கமத்திற்கு சென்று விட்டேன். அப்படி செல்லும் பொழுது அங்கு சென்று அமர்ந்து இந்த பணியினை 2.5 ஆண்டுகளிலே முடித்திருக்கின்றேன். இங்கு நான் உண்மையிலே தமிழ் ஆண்டு வட மாநிலத்துக்கு சென்றேன் 2009 அம்மா. 2009 இன்று வரை, அதாவது இலகாபாதி ஹோகையே என்று சொல்லுகின்ற அளவிற்கு எல்லாமாக இந்த இலகாபாத்காரனாக மாறிவிட்டேன். அங்குள்ள மக்கள் நல்லவர்கள், அன்பு காட்டுகிறார்கள், மதிக்கின்றார்கள். எனவே அவர்களோடு இருப்பதை நான் பெருமையாக கருதுகின்றேன். அங்கு சென்ற பிறகு அவர்களுக்கு ஏன் தமிழ் பயிற்றுவிக்கக்கூடாது என்று அங்குள்ள ஒரு இந்திக்காரர் கேட்டார். அதை அடிப்படையாக தமிழை பயிற்றுவிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் தமிழில் ஆழ்ந்த புலமை உள்ளவன் அல்ல, இந்தியிலும் பண்டிதன் அல்ல. ஆனால் அங்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் என்னை தமிழ் வித்வான், பத்திரிகையாளர்களெல்லாம் ஹிந்தி தமிழ் வித்வான் என்று போட்டு விடுகிறார்கள். அவ்வளவுதான். தமிழ் அறிஞனும் அல்ல,
ஆனால் தமிழ் பயிற்சி செய்து கொடுக்கிறேன். எனவே அவர்கள் என்னை தமிழறிஞர் என்று கூறுகிறார்கள். சரி, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த அளவிற்கு மொழி ஆர்வம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த அளவிற்கு அவர்கள் இப்போது தமிழகத்தை பொறுத்தளவு எப்படி தமிழை வந்து பயன்படுத்துகிறாங்க? அவர்களுடைய தமிழ் எப்படி இருக்கு? தமிழை பற்றி மட்டுமல்லமா, நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் எதையும் சாதிக்க வல்லவர்கள், இதில் ஐயமே இல்லை. இந்தி படிப்பதற்கு உண்மையிலேயே இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் வடமாநிலத்தில் இருக்கின்ற இந்திக்காரர்களை விட மேல்நிலையிலே உயர்ந்து அவர்களுக்கு போட்டியாக நம்மவர்கள் இருந்திருப்பார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இந்த வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் காரணம். எனவே நான் இந்திய இளைஞர்களுக்கு கூறிக்கொள்வது, நாம் மொழி வேற்றுமைகளை துறப்போம், பிற மொழிகளை ஏற்போம். குறிப்பாக தாய்மொழி, தேசிய மொழி, 2 வழிகள். நமக்கு தாய்மொழி முக்கியத்துவம், அடுத்தது தேச மொழி. நாடு நமக்கு நம்முடைய மொழி முக்கியம், நாடு முக்கியம். எனவே நாட்டை வைத்துத்தான் நாம், நாடு இல்லை என்றால் நாம் நாடோடிகள். எனவே நமது நாடு நமக்கு முக்கியம். அந்த தேச பற்று இருக்க வேண்டும், நாட்டு பற்று இருக்க வேண்டும், தேசிய ஒருமைப்பாட்டில் நமக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும். அந்த தேசிய ஒருமைப்பாட்டை எப்படி நீங்கள் இணைப்பீர்கள்? மொழியின் மூலமாகத்தான் இணைப்பீர்கள். அந்த மொழி இது திணிக்கப்படுகிறது என்ற கருத்துக்கு அப்பால் என்று ஏதாவது ஒரு மொழி தேவை. திணிக்கப்படுகிறது என்று கருதாமல் இதை நாம் நாட்டு மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியும் நமது மொழியே, நம் நாட்டு மொழியே என்ற கருத்திலே இந்தியை பயில வேண்டும். இந்தியை பயின்றால் உண்மையாக ஒன்று ஆங்கிலத்தை கற்று மகாத்மா காந்தி அவர்கள் குவிட் இந்தியா என்று சொன்னதனால்தான் ஆங்கிலேயர்கள் நம்மை வெளியே போக சொல்கிறார்கள் என்று நினைத்தார்கள். அதை விட்டு நாம் நம்முடைய மொழியிலேயே கற்றுக்கொண்டிருந்தால் ஏதோ ஒரு பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். எனவே பிறருடைய மொழியை பயின்று அந்த மொழியின் வாயிலாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுடைய மனதிலே பசுமரத்திலே ஆணி பதித்தார் போல பதிந்துவிடும். நிச்சயமா மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அதாவது திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கடந்து நம்ம வந்து ஒரு மொழியாக கற்றுக்கணும், நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் மற்றவர்களோட உரையாடுறதுக்கும் அது வந்து அவர்களுடைய மனதிலிருந்து சில விஷயங்களை பெற்றுக்கொள்றதுக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் எங்கள் அரங்குக்கு வந்து ஒரு சிறப்பான கருத்துக்களை எங்களிடையே பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா. உங்களுடைய நியூஸ் 7 சேனல் உங்களுக்கும் அந்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்பறை நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.